بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நன்மையின் வசந்த காலமாகிய ரமலானுடைய மாதத்திலே முதலாவது ஜும்ஆவிலே ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த உலகிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய பள்ளிவாசலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்றுள்ள கட்டளையாகிய கடமையாகிய ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறைவேற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ்வை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து நடந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய ஒளியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் சிறப்புப்படுத்தியுள்ள ஒரு மாதமாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு தன்னுடைய மிகவும் பெரும் அருள்கொடையாக இறக்கியருடைய திருமறை குர்ஆனை இறக்கியருடைய மாதமாகிய ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 இரவுகளை விட மிகவும் உன்னதமான ஒரு இரவு உள்ள ஒரு மாதத்திலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படக்கூடிய, மிகவும் மோசமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானுடைய மாதம் தொடர்புபட்ட நமக்கு மத்தியில் எவ்வளவு காலங்களாகவோ நாம் மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலாவது நாம் மாற்றமடைய வேண்டும். சில விஷயங்களில் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மையான விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும்.
சில தீமையான காரியங்களில் இருந்து தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி முயற்சி எடுத்தவர்களாக, அதற்காக முன்னேற்பாடுகள் செய்தவர்களாக இந்த ரமலானை அடைந்திருக்கலாம், அல்லது முன்னேற்பாடுகள் இல்லாமலே ரமலானை அடைந்திருக்கலாம். இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய சில பிழையான அம்சங்கள் குறித்தும், அந்த பிழையான அம்சங்கள் நம்முடைய ரமலானை, நம்முடைய நோன்பை, நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்களை பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை குறித்தும், அது என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த சுருக்கமான நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அபூ தஅலபா அல் குஷனி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஃபரத ஃபராயித ஃபலா தஅதது ஃபலா துதையுஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கடமைகளை உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். அந்த கடமைகளை ஃபலா துதையுஹா, நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். அந்த கடமையான விஷயங்களிலே நீங்கள் தவறு வைத்து விட வேண்டாம். அல்லாஹ் சில எல்லைகளை, சில விதிமுறைகளை அல்லாஹ் வகுத்துள்ளான். அதை நீங்கள் கடந்து விட வேண்டாம், அந்த எல்லைகளை கடந்து விட வேண்டாம். சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கியுள்ளான். அதை நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றான், அந்த கடமைகளில் தவறிழைத்து விட வேண்டாம். சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹத்தாக, தன்னுடைய எல்லையாக அல்லாஹ் நிர்ணயம் செய்துள்ளான், அந்த எல்லைகளை கடந்து விட வேண்டாம். சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான், அந்த ஹராமான விஷயங்களை நீங்கள் செய்துவிட வேண்டாம். வஸகத அன் அஷ்யாஅ ரஹ்மத்தல் லக்கும், சில விஷயங்களில் அல்லாஹ் மௌனம் காத்துள்ளான், அது உங்களுக்கு ரஹ்மத்தாக உள்ளது. கைர நிசியான், அவன் மறதியின் காரணமாக அதிலே மௌனமாக இருக்கவில்லை. நமக்கு ஒரு மறதி வருது அப்படின்னா, நாம ஒரு விஷயத்தை விடுகின்றோம் என்று சொன்னால் அது நமக்கு மறதியின் காரணமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறதியின் காரணமாக சில விஷயங்களில் உங்களுக்கு மௌனம் காக்கவில்லை, மாறாக உங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களில் அல்லாஹ் மௌனம் காத்து உள்ளான். அது குறித்து நீங்கள் துருவி ஆய்வு செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி நம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தி போகும். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடமையான அம்சங்கள், தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையில் கடமையான அம்சங்கள் உண்டு. தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையினுடைய விதிமுறைகளை தாண்டி செய்யக்கூடாத அம்சங்கள் உண்டு. தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதிலே ஹராமாக்கப்பட்ட சில அம்சங்கள் உண்டு. இப்படி எல்லா விதமான அம்சங்களிலும் இருந்தாலும் கூட நோன்பிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது ஃபர்லான நோன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருப்பது ரமலானுடைய நோன்பு. இந்த ரமலானுடைய நோன்பு நோன்பது என்பது சக்தியுடைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய நோன்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தடைகளை, சில விதிவிலக்கான விஷயங்களை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் கற்றுத் தந்துள்ளான். என்ன அம்சங்கள் பார்த்தவர்களே, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது நம்ம காலமாக கேட்டு வரக்கூடிய சில செய்தியாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மல்லம் யதா கௌல ஸூனி வல் அமல பிஹி. அதாவது நம்ம ரமலான் அப்படினாலே முதல்ல என்ன நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முடிச்சிடணும், இந்த முறையாவது குர்ஆனை ஒரு ஹத்து முடிச்சிடணும், ஒரு முறை முழுமையாக குர்ஆனை நிறைவு செய்து விட வேண்டும். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நல்லா ஓதக்கூடியவங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 குர்ஆன் முடிச்சிடணும், ஒரு 5 குர்ஆன் முடிச்சிடணும். சிலர் என்ன நினைப்பாங்க, இன்ஷா அல்லாஹ் இரவு வணக்கங்கள்ல கூடுதலா ஈடுபடணும், கொஞ்சம் தொழுகையிலிருந்து நம்ம விடுபட்டு வீட்டுல இன்ஷா அல்லாஹ் தனியாக தொழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் என்ன மாதிரி முயற்சி எடுப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானிலே அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கொடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதாக நன்மையான விஷயங்கள் செய்வதற்காகத்தான் அதிக முயற்சிகள் எடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து சொல்லி காண்பித்தார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி.
யார் பொய்யான செயல்பாடுகளையும் பொய்யான பேச்சுக்களையும் விட்டுவிடவில்லையோ அவருக்கு அல்லாஹ்விற்கு அவர் மூலியமாக எந்த விதமான தேவையும் இல்லை. அவர் அதாவது குடிக்காமல் தாகித்திருப்பதனாலோ உண்ணாமல் பசித்திருப்பதனாலோ அல்லாஹ்விற்கு இவர்கள் இப்படி இருப்பதனால் எந்த தேவையும் இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. பாருங்க, நன்மைக்கு வழிகாட்டுவது ஒரு புறம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் என்று வந்தால், நோன்பு என்று வந்தால் தீமையை விடுவது பிரதானமான அம்சம். சில கட்டங்களில் இதற்கு முன்பதாக பொய் நம்மிடத்திலே சர்வசாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஒருவர் பொய் சொல்லி ரமலானிலே நோன்பு நோக்கார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு பாழாகக்கூடிய மிகவும் மோசமான ஒரு செயல்பாடு அவரிடத்திலே இருக்கின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் என்று வந்தால் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு உணவு பதார்த்தம் அவருக்கு முன்பாக கிடைக்கும் பொழுது யாரும் இல்லாத கட்டத்திலே அந்த உணவை உண்பதற்கு அவருக்கு கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், அல்லாஹ் பார்க்கின்றான் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு பொய் சொல்வதற்கு என்று வந்தால் நோன்பு பிடித்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வராது. என்பார்களே, பலரை பார்க்கின்றோம், நோன்பாளியாக இருப்பார்கள், ஆனால் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, அவதூறு சொல்வது சர்வசாதாரணமாக இருக்கிறது. எதனால் அவருக்கு இது சர்வசாதாரணமா இருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 11 மாதங்களும் அவரிடத்தில் அது சர்வசாதாரணமாக இருந்த காரணத்தினால் அவர் ரமலானில் நுழைந்ததற்கு பின்னாலும் கூட அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சாப்பிடாம இருக்கோம், குடிக்காம இருக்கோம், நம்ம நோம்பு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லாஹ்விற்கு அதில் எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இன்னொரு செய்தியை பார்க்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது நோன்பினுடைய சிறப்பை சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி? குல்லு அமலின் இப்னு ஆதம லஹு இல்லா ஸியாம், அதாவது ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது, இல்லா ஸியாம், நோன்பை தவிர. அஸ்ஸியாம், நோன்பு என்பது அலி எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். நோன்பினுடைய சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பி, எப்படி? நோன்பு எனக்குரியது, நான் அந்த அடியானுக்கு அதற்கான முழுமையான கூலியை நாளை மறுமையிலே கொடுப்பேன். நோன்பினுடைய முழுமையான கூலி இந்த உலகத்தில் சொல்லப்படவில்லை. அதனால்தான் உலமாக்கள் சொல்வார்கள், மிகவும் உயர்ந்த உன்னதமான அமல்கள் செய்வதற்கான ஒரு மாதமும் ஒரு மிகப்பெரிய அமல் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அடைந்த சூழல் தான் ரமலானுடைய மாதம். ஏன்? நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரியது, அவனே கூலி கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லி மறைமுகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை மறைத்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லி உலமாக்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்து விட்டு, வஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். ஃபஇதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு நோட்டார் என்று சொன்னால் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்கப், அவர் மோசமான பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம், சத்தமிட வேண்டாம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நார்மலாக அதாவது கதைப்பதை போன்று மோசமாக பேசுவதை போன்று பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம், தவறான பேச்சு வழக்குகள் உங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சப்தமிட்டு நீங்கள் அரட்டை அடிக்க வேண்டாம் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக நமக்கு நோன்பிலே செய்யக்கூடாத அம்சங்கள் என்பதாக சொல்லி சில விஷயங்களை வழிகாட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே ஒரு முஹாசபா, அந்த நோன்பை நான் எப்படி நோக்கி இருக்கின்றேன், நான் சரியாத்தான் இதுவரைக்கும் நோட்ட 2 நோன்பையும் நான் சரியா நோட்டேனா, இதுல யாரை பத்தியாவது நான் புறம் பேசினேனா, அல்லது இந்த நோன்புல நான் இதற்கு முன்பாக பிடிச்ச இந்த 2 நோன்புலையும் நான் யாரையாவது பத்தி பொய் பேசினேனா, என்னுடைய வியாபாரத்துல ஈடுபடும் பொழுது சதாம் என்னுடைய வாயில் ஏதேனும் பொய் ஏற்பட்டதா என்பதாக சொல்லி ஒரு முஹாசபா, நம்மை நாமே மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பார்ப்பவர்களே. அப்படி நம்ம ஒவ்வொரு நோன்பையும் கடந்தால்தான் நோன்பு பயனுள்ளதாக அடைந்தது என்கின்ற ஒரு சூழல் நமக்கு வரும். அப்படி இல்லாமல் ஒரு 7-8 நோன்பு கடக்கும் பொழுது இதே போன்றான நிலைமை அதிகரித்து நன்மையான விஷயங்களிலும் குறைபாடு ஏற்பட்டு
முன்னாடி இருந்ததை போன்றான தவறான காரியங்கள் அதிகரிக்குமே என்று சொன்னால் நம்முடைய நோன்பு என்ன ஆயிரம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நோன்பு பாழாகக்கூடிய ஒரு சூழல். சைத்தான் எப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்திடுவான்? இந்த நோன்பு உனக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு 7 நோன்பு முடிஞ்சிருக்கும் அல்லது ஒரு 10 நோன்பு முடிஞ்சிருக்கும். சைத்தான் எப்படி எண்ணத்தை ஏற்படுத்துவான்? உனக்கு இந்த நோன்பு முடிஞ்சிருச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோன்புல பார்த்துக் கொள்ளலாம், இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் கடைசி 10ல லைலத்துல் கத்ர் வரும், நீ இறத்திக்காப்பு இருந்துக்கோ, அப்ப நீ இன்ஷா அல்லாஹ் தௌபா செஞ்சு ஒரே அடியா மீண்டலாம் என்று சொல்லக்கூடிய சில தவறான வழிகாட்டல்களை ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பல சூழலை நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு முஹாசபா, நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய முஹாசபாவும் மீள் பரிசோதனையும், நாம் தவறு செய்தோமா என்று சொல்லக்கூடிய மீள் பரிசோதனையும் நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நோன்பு, நம்முடைய ரமலான் சிறந்த முறையில் இருக்கும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு மிக பிரதானமான ஒரு தவறு என்னவென்று சொன்னால் உணவுடைய விஷயம். உணவை நாம சகர் செய்வதாக இருக்கட்டும், இஃப்தாரை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், இந்த விஷயங்களிலும் நமக்கு மத்தியில் சில தவறான பிழையான அம்சங்கள் உள்ளது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல வகை வகையான உணவு வகைகளை செய்து அதன் மூலியமாக நல்ல வயலும் நிரம்பக்கூடிய அளவிற்கு ஒன்றுவிட்டு, அதாவது நம்மளுடைய தாய்மார்களுக்கு மத்தியிலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலும் ஒரு பழக்கம் உண்டு. என்ன, வாங்க சொல்லிட்டாங்க உடனே தண்ணியை குடி, வாங்க முடிகிறதுக்கு முன்னாடி தண்ணியை குடித்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சில வழக்கங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு மத்தியில் மக்கள் ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது நல்ல வயர் முட்டை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் நல்ல உடனே தண்ணியை குடிக்கிறது, தண்ணியை குடிச்சுட்டு ஃபஜர் தொழுகைக்கு வர்றது. அதனால பள்ளியில என்ன பண்றாங்க, மக்கள் நேரமா வர்றாங்க, மக்கள் இருந்துட்டு இருந்தா சரியாகாது, உடனே தொழுகையை முடிச்சு அனுப்பிடுவோம். அதனால ரமலான்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க, நன்றாக பார்க்கலாம், எல்லா பள்ளியிலையும் பொதுவாக ஃபஜருடைய தொழுகைக்கு மட்டும் வாங்க சொல்லப்பட்டு ஒரு 25 நிமிடம் ஒரு 30 நிமிடம் டைம் கொடுப்பாங்க. ஆனா ரமலான் வந்துருச்சுன்னா என்ன ஆகிரும், 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் என்று சுருங்கக்கூடிய அளவிற்கு சுருக்கிடுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து பிரஷர் கொடுக்கிறது, எதுக்கு இவ்வளவு நேரம், அதான் நம்ம முன்னாடியே வந்துடுறோமே, நம்ம தான் வாங்க சொல்லும் போது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுறோம், உடனே தொழுகையும் எல்லா மக்களும் வந்த மாதிரி இருக்கு, ஏன் குர்ஆன் ஓதுனா என்ன? அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காண்பிக்கின்றார், அதாவது சஹருடைய நேரத்தில் முஃமின்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் இஸ்திகாரா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இஸ்திக்ஃபார் அதாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு தேடலாம், திக்ர் தஸ்பீஹாத்துகள்ல ஈடுபடலாம், ஏன் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சி எடுக்கலாம். ஆனால் எது தடுக்கும் அன்பார்ந்தவர்களே, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம், முடிச்சுட்டு போய் படுத்துடும், ஃபஜ்ர முடிச்சுட்டு ஒரு தூக்கம், அதுக்கப்புறம் ஒரு பலகீனமான ஒரு செய்தி எடுத்து, எப்படி ஒரு பலகீனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, என்ன, நோன்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் இபாதத்திலே இருக்கின்றார், நோன்பாளி தூக்கத்துல இருந்தாலும் இபாதத்திலே இருக்கின்றார். அதனால அவர் ஃபஜ்ர் முடிச்சு தூங்குவாரு, நம்ம தான் இபாதத்திலே இருக்குமே, தொகுதிக்கு ஒரு அலாரம் வச்சிருப்பாரு, அந்த அலாரம் அடிக்கும் போது நம்ம ஜம்மு பண்ணிடலாம், நம்ம தான் இபாதத்திலே இருக்கோம், பிரச்சனை இல்லையே என்று நினைத்து கொண்டு ஷைத்தானுடைய சில தவறான வழிகாட்டல்களையும் அணுகுமுறைகளையும் பெற்றுக்கொண்டு ரமலானிலே இந்த தூக்கத்திலும் இந்த அதிகமான உணவுகளை உட்கொண்டு அதன் மூலியமாக ஒரு மந்தத்தன்மை, நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுல ஒரு ராகத்து, எப்படி நல்லா சாப்பிட்டு பள்ளிக்கு வந்து இருந்தோம்னா அப்படி ஒரு ராகத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு. அன்பார்ந்தவர்கள், அது ராகத்தில் அது மந்தத்தன்மை, அந்த மந்தத்தன்மை தான் தூக்கத்தை ஏற்படுத்துது, அந்த மந்தத்தன்மை தான் நமக்கு மத்தியில் ஒரு சோர்வையும் அமல்களிலே ஒரு பொதுபோக்குத்தன்மையை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதற்கு முன்பாக வாழ்ந்த சலஃபுகள், மார்க்கத்தை மிகவும் பேணுதலாக பின்பற்றி வாழ்ந்த மிகவும் உன்னதமான மக்கள் நோன்பை எப்படி எல்லாம் நோக்கிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது அனுமதியாக இருந்தது. நபித்தோழர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியா பிடிக்கிறாங்க, அப்ப நம்மளும் நோன்பு நோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு போட்டியாக, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்கிறாங்கன்னு எண்ணத்தோடு நபித்தோழர்களும் நோன்பை தொடர்றாங்க. எப்படி, சஹர் செய்ததற்கு பின்னால் இஃப்தார் நிறைவேற்றாம மீண்டும் சஹருடைய நேரம் வரும்போது அப்பொழுது சாப்பிடாம திரும்பவும் அடுத்த நாள் அந்த இஃப்தார்ல போய் அவங்க வந்து நோன்பு திறப்பாங்க.
இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுட்டு வரும்போது நபித்தோழர்கள் 2வது நாள் கண்டினியூ பண்ணும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அப்படி செய்ய வேண்டாம். இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எங்களால முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு புரிய வைக்கும் மூலமாக 3வது நாள் அந்த நோன்பை தொடர்கின்றார்கள். 3வது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் இஃப்தார், அதாவது 2வது நாள் இஃப்தாரை எடுக்காம அதே மாதிரி 3வது நாள் சஹரும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்றாங்க. நபித்தோழர்கள் மயக்கம் கொள்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தன் குலத்தில் இருந்து எனக்கு மறைமுகமாக உண்ணவும் பருவவும் கொடுக்கின்றான். அதாவது ஒரு உடம்பில் எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு பலத்தை அல்லாஹ் நோன்பு பிடிப்பதனால் கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்து விட்டு, நீங்க அப்படி நோன்பு நோற்றால் உங்களுக்கு ரொம்ப டீப்பா நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் சஹர் செய்ததற்கு பிறகு அடுத்த சஹரிலே உங்கள் நோன்பை திறந்து கொள்ளுங்கள். அதாவது திறப்பதும் சஹர்ல தான், வைப்பதும் சஹர்ல தான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு சொன்னது என்றாலும் இது முழுக்க அனுமதிக்கப்பட்ட அஃதலான சிறப்பான அம்சம் இல்லை என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனா அன்பார்ந்தவர்களே, நோன்பிலும் நமக்கு எல்லைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எல்லையை நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள். எப்படி நோன்பில் இருக்க வேண்டும், எந்த மாதிரி பேச்சுக்கள் பேச வேண்டும், எந்த மாதிரி இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்ததனுடைய நோக்கம் நோன்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக. நபித்தோழர்கள் தங்களுடைய உணவு, சஹருடைய உணவு எவ்வாறு இருந்தது என்று சொல்லும் பொழுது பேரித்தம் பழங்களும் ரொட்டி துண்டுகளுமாக இருந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். நம்ம அதிகமாக உண்பது தவறு அல்ல, ஆனால் அந்த உண்ணக்கூடிய உணவின் மூலியமாக எனக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு என்னுடைய அமல்களிலும் என்னுடைய மற்ற இபாதத்துடைய காரியங்களிலும் ஒரு பொதுவோக்கை ஏற்படுத்துமா என்று சொன்னால், அதிகமான தூக்கத்தின் காரணமாக என்னுடைய இபாதத்துகள் இழக்கக்கூடிய நிலை, பரவான விஷயங்கள் விடுபடக்கூடிய நிலை வருமா என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, உணவை குறைத்துக் கொள்வதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். சுலுசுலி துஆமிஹி, 1/3 பங்கு உணவுக்கு, வசுலுசுல்லி ஷராபிஹி, 1/3 பங்கு குடிதானத்திற்கு, வசுலுசுல்லி நஃபஸிஹி, இன்னொரு பகுதி அதாவது ஃப்ரீயாக விடுவதற்கான இடம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். வயிறு நிரம்ப சாப்பிடுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸை அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உணவுடைய விஷயத்தில் இன்னும் ஒரு கவலைக்குரிய ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இஃப்தாருடைய உணவு. இஃப்தாருக்கு நம்ம இஃப்தார் எடுப்பதனால், அதாவது நோன்பு திறப்பதனால் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, அதுல சந்தோஷம் இருக்கு. ஆனால் அந்த இஃப்தாருடைய உணவில் ஏற்படக்கூடிய வீண் விரயம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, ஆனால் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னைக்கு பார்க்கலாம், வீண் விரயம், அதாவது 1க்கு 2 பிளேட் கஞ்சி பேரித்தம்பழம் சாப்பிடுவது பிழை அல்ல அன்பார்ந்தவர்களே. ஆனால் அப்படி சாப்பிடுவதை அதிகமாக எடுத்துக்கொள்வது, அதன் மூலியமாக இறுதியாக சாப்பிடாமல் போகக்கூடிய கட்டம் வந்து அதை எப்படியாவது கொண்டு அந்த பாத்திரத்துல ஊத்திடணும் அல்லது ஏதாவது வேஸ்ட்ல கொட்டிடணும். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹர் செய்வதற்கான வழி இல்லாமல் நோன்பு பிடிக்கக்கூடிய சூழலில் காயங்களுடனும் கவலைகளுடனும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நமக்கு மேலாக இருக்கு. யாரு? பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். அப்படிப்பட்ட அந்த முஸ்லிம்களை நினைச்சு பாருங்க. அதாவது உணவுக்கான மிகவும் கடுமையான சூழலில் இருக்கும் பொழுது கூட இந்த ரமலான் அவர்களிடத்திலே வந்தால், இந்த ரமலானிலே அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக அவர்களை பார்க்கலாம். இந்த ரமலானிலே அவர்கள் நோன்பு நோற்பதை சந்தோஷமாக அனுபவிப்பதை பார்க்கலாம். இஃப்தார் செய்வதை மிகவும் அழகாக இருப்பதை அவர்களிடத்திலே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட சூழல் இல்லாமல் நிம்மதியான உணவுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உணவுடைய விஷயத்தில், அதுவும் ரமலானில் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு நியமத்துக்கு. எந்த பள்ளிக்கு போனாலும் நமக்கு உணவு, எந்த பள்ளிக்கு போனாலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு கஞ்சி, ஒரு அழகான பேரித்தம்பழம், ஒரு நல்ல ஒரு பானம் என்பதாக சொல்லி கூடுதலாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்திலேயே அதாவது ஏதாவது ஒரு சாப்பிடுவதற்கான ஒரு உணவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில நம்ம பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது போன்றான விஷயங்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நாளை மறுமையில் இதை குறித்து நமக்கு கேள்வி கேட்பான். நபித்தோழர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி ஒரு நபித்தோழருடைய வீட்டிற்கு சென்று உணவை அருந்துவதற்காக கையிலே அந்த உணவு பதார்த்தத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே, அதாவது இந்த நிஅமத்தை குறித்து இந்த உணவை குறித்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை குறித்து நீங்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு இஃப்தாரையும் நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு இஃப்தாரினுடைய அந்த உணவு நேரத்திலும் இருந்து நாம் நோன்பு திறக்க போகின்றோம். அந்த நேரத்திலே இருந்து நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்ம நல்ல முறையில தான் நோன்பை நோற்றோமா? இந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும் பொழுது சிறந்த முறையில் நோன்பு நோற்றோம் என்கிற எண்ணத்தில் இந்த உணவை நாம் சாப்பிடுகின்றோமா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தான் விரும்பாதவர்கள் என்பதாக சொல்லி, ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக சொல்லி, இஸ்ராஃபாசிகளை, அதாவது வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் எப்படி சொல்லி காண்பிக்கின்றான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வேறொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறார், கானூ இஹ்வானஷ் ஷயாத்தீன் இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானஷ் ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவர்கள், அதிகப்படியாக அதாவது வேஸ்டாக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஒரு பருக்கையும் வீண்தான். நாம் செய்ய விடக்கூடிய ஒரு பருக்கை உணவாக இருந்தாலும் அது வீண்தான். நாளை மறுமையில் அதற்கான கணக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமலானிலே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எதை எதை செய்யக்கூடாது என்பதாக நமக்கு வழிகாட்டினார்களோ அது போன்றான தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்தும் எதை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நமக்கு வழிகாட்டினார்களோ அதை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களை மாற்ற புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையிலே ரமலானை பாராட்டக்கூடிய அம்சங்கள் என்பதாக சொல்லி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரதானமான சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தணும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ரமலானிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்திதான், ஒரு வரலாற்று செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரே கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்த 2 நபித்தோழர்களுடைய செய்தி. ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் 2 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுல ஒரு மனிதர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அதிகமாக ஜிஹாது செய்வதில், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதில் கடுமையாக இருக்கின்றார். இன்னொருவர் நார்மலாக மற்ற மக்களை போன்று எல்லா இபாதத்துகளையும் நார்மலாக செய்து அப்படியே தன்னை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இதுல ஒரு மனிதர் முதலாவதாக வர்ணித்து விடுகின்றார். யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக போராடுவதற்கும் அந்த போராட்டத்திற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் கடைசியில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணிக்கிறார். பிறகு 1 வருட காலம் அவருடைய இஸ்லாத்திற்கு வந்து அவருடைய தோழர் 1 வருட காலம் அவரோடு, அதாவது அதற்கு பின்னால் வாழ்ந்துவிட்டு அவரும் மரணிச்சிருக்கார். தொல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காட்டுறாங்க. அந்த கனவுல சொர்க்கத்திற்கு முன்பாக தொல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. வெளியில வந்து அந்த மரணித்த ஒருவர், கொல்லப்பட்ட ஒருவர், நார்மலாக மரணித்த 2 நபித்தோழர்கள் நிக்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ள இருந்து ஒரு மலக்கு வந்து முதலாவதாக 2வது மரணித்தார் அல்லவா ஒருவர், 1 வருட காலம் கூடுதலாக வாழ்ந்து ஒருவர் மரணித்தார் அல்லவா, அந்த மனிதரை சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்கின்றார். பிறகு கொஞ்ச நேரங்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த மலக்கு வந்து அந்த ஷஹீதாக்கப்பட்ட மனிதரை அழைத்து செல்கின்றார். திரும்ப தொல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது, நீங்க இதற்குள் நுழையக்கூடிய சூழல் இன்னும் வரவில்லை, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு அதோடு நிறைவடைகின்றது. இந்த கனவை
தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நம்மோடு இருந்த 2 தோழர்கள், கொல்லப்பட்ட ஒருவர், நார்மலாக மரணித்த ஒருவர், கொல்லப்பட்டவர் இரண்டாவதாகவும் நார்மலாக மரணித்த அந்த நபி தோழர் முதலாவதாகவும் சொர்க்கம் சென்றார். நான் அதை நினைத்து ஆச்சரியப்படுகின்றேன் அல்லாஹ்வுடைய தூதரே. ஏன்னா நபி தோழர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஷஹீதுடைய அந்தஸ்தை போன்று வேற அந்தஸ்தே கிடையாது. அந்த அளவிற்கு மிகவும் உன்னதமான அந்தஸ்துடைய ஒரு அமல் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது. அந்த போராட்டத்திற்காக சென்ற மனிதர் இரண்டாவதாக எப்படி செல்வார் என்பதாக சொல்லி நபித்தோழருக்கு மத்தியிலே ஒரு எண்ணம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எதுக்கு இதை பத்தி ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஜிபு லிதாலிக ஃபபலக ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இதை பத்தி சொல்லப்பட்ட பொழுது வதகல ஹாதல் ஜன்னத கப்லஹு ஃபகால அலைஸ கத் மக்கத ஹாதா பஅதஹு ஸனா. அவருக்கு பின்னால், அதாவது அந்த கொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்கு பின்னால் அவர் ஒரு வருட காலம் வாழவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அலைஸ கத் மக்கத ஹாதா பஅதஹு ஸனா, மரணித்த கொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்கு பின்னால் அவருடைய தோழர் ஒரு வருட காலம் வாழவில்லையா? காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅத்ரக ரமலான வஸாம, அவர் அந்த ஒரு வருட காலத்தில் ரமலானை அடைந்திருப்பார், ரமலானிலே நோன்பு நோட்டு இருப்பார், இன்னென்ன இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டு இருப்பார். இதற்கும் அதற்குமான வேறுபாடு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஃபலம்மா பைனஹுமா அபஅத மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்குமான இடைவெளி அவர்கள் 2 பேருக்கும் மத்தியிலான வேறுபாடு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இப்பொழுது புரிந்து கொள்ளலாம், அஸ்ஸியாமு லீ, நோன்பு எனக்குரியது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், நோன்பினுடைய கூலி அளப்பெரியதன் பார்த்தவர்களே. நோன்பு எது கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு அமல் நோன்பு என்பது. அந்த நோன்பை நாம் அடைந்திருக்கின்றோம், அதுவும் ரமலானுடைய நோன்பை அடைந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானை நாம் விட்டுவிட்டால் அடுத்த ரமலானுக்கு முன்பாக என்னுடைய மரணம் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த ரமலானில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ஒரு கட்டத்திலே ரமலானை அடைவதற்கு முன்பாகவே முடிந்து விடலாம். ஆக எப்படி ஒரு உண்மையான முஃமின் இருப்பார் என்று சொன்னால், ரமலானை அடுத்த காலம் என்று எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய காலத்திலேயே நல்ல முறையில் கழிக்க வேண்டும், சிறப்பான முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழல் தான் ஒரு உண்மையான முஃமினுடைய எண்ணமாக இருக்கும் என்பார்களே. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்று வந்தாலே தான தர்மங்கள் எல்லோரிடத்திலும் வாரி வழங்கக்கூடிய அந்த தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த வார ஜும்ஆவுடைய வசூல், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் என்று சொல்லக்கூடிய பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தௌஹீதுடைய தாய் கல்லூரி என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது இந்த தௌஹீத் தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கான காரணமாக இருந்த ஒரு தாய் கல்லூரி. தௌஹீத் வந்ததற்கு பின்னால் முதலாக நிறுவப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கல்லூரி அப்படின்னா கிட்டத்தட்ட 35 வருடங்களை கடந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கல்லூரி தான் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி. இதுல பலவிதமான மாணவர்கள் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பகுதிகளாகவும், இன்னும் ஆலிம்களாகவும் மார்க்கத்தை தேர்ச்சியாக கற்றறிந்து அதன் மூலியமாக மார்க்க பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய மக்களாகவும் ஒவ்வொரு வருடங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய தேவைகளுக்காகவும், அவர்களுடைய உணவு வசதிகளுக்காகவும், அவருடைய தங்குமான எல்லா விதமான ஏற்பாடுகளுக்காகவும் கிட்டத்தட்ட மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகின்றது. உங்களை போன்றான நல்லெண்ணம் உள்ள மக்கள் ரமலானுடைய மாதத்திலும் அது அல்லாத மாதங்களிலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் இதை கொடுத்து உதவுவதனால் தான் இது போன்றான மக்கள் அதிகமாக வெளிவருகின்றார்கள். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன் அப்படின்னா அந்த மதரசா தான் அதற்கான முழுமையான காரணம். என் போன்றான ஒரு கல்வி தேடக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கல்வி ஸ்தாபனம், சிறந்த முறையில் தௌஹீதையும் மார்க்க விளக்கங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு கல்வி ஸ்தாபனம். அந்த கல்வி ஸ்தாபனத்திற்காக இன்றைய தினம்
ஜும்ஆவுடைய வசூல் எடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீ இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே நடந்து செல்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் இலகுவாக்குவான். இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் இலகுவாக்குவான் என்பதாக சொல்லி, அந்த கல்வி படிக்கக்கூடிய மக்களுக்கான உதவிக்காக நம்முடைய உதவிகளை நாம் அதிகம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு இலகுவாக்குவானாக. ஆக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய நிலைகளையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை முக்கியமான வரை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக ஜும்ஆவுடைய இரண்டாம் உரையை நிறைவு செய்கிறேன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.